உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஏஜினிங் ப்ராசஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாவே நம்ம ஃபேஸ் ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குது, மாய்ஸ்சரே இல்லாமல் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. எது வந்து யூஸ் பண்ணுறது, எது பெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு இன்னும் சூஸ் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சரைசர் அக்வாலஜிக்கா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் வளைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வளவளன்னு ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா வந்து ஒரு கிளாஸி லுக் கொடுக்கறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரீசெண்ட் டைமில் நான் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரானிக் ஆசிட் இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரில் வந்து இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சரை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த ஹைட்ரானிக் ஆசிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆசிட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெரி எக்ஸ்ட்ராக்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும், பிம்பிள்ஸ் மார்க்கு, பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்தால் சரி பண்ணி கொடுக்கும். சன் டேனில் இருந்துமே வந்து நல்லா ரெடியூஸ். இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்குன்ற மாதிரி ஃபீலே ஆகாதுங்க. நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆயிருங்க. நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆகும். நம்ம போட்ட மேக்கப்பே வந்து ஒரு மாதிரியாக ஆகி நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறக்கே பிடிக்காத மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. இது வந்து மெயினாக வந்து ஆயில் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இதில் போட்டிருக்க மாதிரியே நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு மாதிரி ஆயில் ஃப்ரீ நம்ம போட்டிருக்க மாதிரி எண்ணெய் வளைஞ்ச மாதிரியே காட்டாது. ஒரு சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ஸுமே ட்ரை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வின்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மர் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.